சில பேர் செத்து போனவனுக்கு எதுக்கு ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம மனித பிறவியில் பிறப்பை விட இறப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. ஏன் அது மாதிரி சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திதி கொடுப்போம். அமாவாசை அன்னைக்கு திதி கொடுப்போம். திதின்னா என்னது? அந்த நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, எள்ளும் தண்ணியும் கொடுப்போம். அதான் அவங்களுக்கு உணவு. ஒரு மாதத்திற்கான உணவு ஒரு நாள் அப்படி தான் கொடுக்குறோம். ஆனால் பிறப்பில் பிறந்த ஒரு குழந்தை 3 நேரம் 4 நேரம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இறப்பிற்கு அதிக முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா, பல குடும்பங்களில் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் இறந்தார், அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுச்சு, இருந்த செல்வம்லாம் போயிடுச்சு, ஆடு மாடெல்லாம் போயிடுச்சு, குடும்ப சந்தோஷமே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த குடும்பத்தில் அந்த மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை. அதாவது ஒரு மனுஷன் நல்ல முறையாக நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்து இறந்து போனாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆத்மா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதே இது தீய குணத்தோட, ஆமாம் இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நான் செஞ்சு அழுத்து செத்தே போயிட்டேன் அப்படின்னு கெட்ட எண்ணத்தோடு அவங்க இறந்துருந்தா, அவங்க நம்மளை சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் என்னையால் வாழ்ந்தாங்க, நான் தான் வாழலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேர் நினப்பாங்க. அது மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போது அந்த ஆத்மா அழுதுகிட்டே இருக்கும். தன்னுடைய எண்ணங்கள் ஈடேறலை, மற்றவங்க என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, மற்றவங்களுக்காக வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரியே போயிடும். அப்படி எண்ணம் உள்ளவங்க அழுகும்போது அவங்களுடைய கதிர்கள், அந்த எண்ண அலைகள் அந்த குடும்பத்தை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். பொருளாதார சீரியல், நல்ல ஒரு சந்தோஷமான நிலை இல்லாமல் அந்த தாக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் சில வீடுகளில் பாருங்கள், ஒரு இறப்பு நடந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல காரியம், வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணுங்க பசங்க இருக்காங்கன்னா ஒரு நல்ல காரியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எதிர்மறை கதிர்கள் நம்ம குடும்பத்தை தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு விஷயங்களை நம்ம குடும்பத்தில் நிகழ்ச்சிகளை நிகழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்கு காரணம் இதுதான். அந்த ஆத்மாக்களின் ஏதாவது கெட்ட எண்ணங்கள் நம்மளை தாக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனக்கசப்புக்கள் இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் நம்ம திதி கொடுக்குறோம். வருஷாந்தி பண்ணுவாங்க. அதாவது அவங்க இறந்த நாளில் வீட்டில் படையல் போட்டு சாப்பாடு வச்சு எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க. அந்த பழக்கங்களும் சிலருக்கு இருக்குது. சிலர் கரையில் போய், அதாவது ஆற்றங்கரையில் போய் திதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சமைச்சு 2 பேர்த்துக்கு கொடுப்பாங்க. அது மாதிரியும் செய்வாங்க. அது மாதிரி செய்யும்போது அந்த 2 பேர்த்துக்கு கொடுக்குறவங்க மூலியமாக அந்த ஆத்மாக்கள் அந்த உணவை எடுத்துக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இன்னும் நம்மளை மறக்காமல் நமக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு அந்த ஆன்மா சந்தோஷப்படும். என் பிள்ளைய நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பேரம்பேத்தியே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஆண்டவனை வேண்டும். நம்ம சக்தியை விட ஆத்ம சக்திக்கு ஆண்டவனுக்கிட்ட வேண்டி நமக்கு வரங்களை கொடுக்கக்கூடிய பவர் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு குழந்தை பிறப்பை விட ஒரு இறப்பை நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை பார்க்கணும். இதுக்கு ஜாதகமும் கணிக்கலாம். அவங்க இறந்த தேதியை வச்சு நேரத்தை வச்சு ஒரு ஜாதகம் கணிச்சு அந்த நிலையில் அந்த ஜாதக கிரகங்கள் எந்த மாதிரி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்குமா, இல்லை ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குமா அப்படின்னு அந்த ஜாதக கட்டங்களை வச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு இறப்பிற்கும் பிறப்பிற்கும் ஜாதகம் கணிக்கலாம்.
பிறப்புக்கு போலயே இறப்புக்கும் ஜாதகம் கணிச்சும் இறந்தவர்களின் நிலையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன ஒரு பதவியில் அமர்ந்திருக்காங்க, சொர்க்க பதவியா, நரக பதவியா, இம்சையில் இருக்காங்களா, ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்கா, அவங்களால நம்ம குடும்பத்துக்கு இனிமேல் நல்லது நடக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு ஏன் போட்டேன்னா, ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருந்தார், செத்தவனுக்கெல்லாம் போய் ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னு. செத்தவனுக்காக ஜாதகம் பார்க்குறதில்ல, செத்தவர் நம்ம குடும்பத்துக்கு நன்மை செய்வாரா அப்படின்னு பார்த்துக்கலாம்.